Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் அடை. மாவு ஊற வைக்க தேவையில்லை, நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் க்ரோசரிஸ் வாங்க எங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அங்கே எல்லா வகையான உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும், எல்லா க்ரோசரிஸும், எல்லா ஸ்டேஷ்னரிஸும், எல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதான் எடுத்திருக்கேன். பால் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் பால்னா 1 கப் தண்ணி. ஸோ காரத்துக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு எக்கு, 1 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் உப்பு, ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். கடலை மாவு 3 பங்கு, 1 பங்கு பால்னா 3 பங்கு கடலை மாவு, இதுதான் ரேஷியோ. ஸோ நீங்கள் இவ்வளோ தான் தேவையான பொருள். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துகிட்டு அதில் எக்கு, சுகர், உப்பு, ஆப்ப சோடா கலந்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் தண்ணி. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டர் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நான் அதுக்கு ஃபைனலாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது ஊறி வரும்போது சம்டைம்ஸ் இது கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்காக நம்ம இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா தண்ணியாக இதை மூடி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணிடுங்க. அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் துருவி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, இப்போ கேரட், பீட்ரூட் எல்லாத்தையுமே நான் துருவி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துடலாம். அது கூட நம்ம மசாலா பொருட்களையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸை இந்த மாவோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப தண்ணியாக இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் அடை தோசைக்குன்னு நம்ம மாவு ஊற வச்சு அரைச்சி செஞ்சு அது கொஞ்சம் சம்டைம்ஸ் ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த அடை நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கூட மதியம் லஞ்சு கொடுத்து விடலாம். ஏன்னா இதில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இதை கூட நீங்கள் மதியம் லஞ்சுக்கு தாராளமாக கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப ப்ரோட்டீன்ஸ், எல்லா சத்தும் இருக்கிற ஒரு இன்ஸ்டண்ட்டான, அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டான தோசை. சூப்பர் சாஃப்டாக இருந்தது. ரொம்ப நேரம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது கூட நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு ஹார்டாயிரும் அடை. அதனால் 1 ஸ்பூன் சேருங்க போதும். கொஞ்சம் காயும் தண்ணியுமாக தான் இருக்கும். ஏன்னா காயும் தண்ணி விடும் அப்படிங்கிறனால நமக்கு மாவு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு அடை வார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக வரும். அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் உங்கள் தோசைக்கல்ல ஊற்றி பாருங்கள், சூப்பராக வரும். ஸோ உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரம் செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ தவா சூடு பண்ணி, ரொம்ப நைஸாக தேய்க்க முடியாது, நம்ம அடை இல்லையா, அதனால் கொஞ்சம் ரொம்ப கனமாகவும் இல்லை, ஓரளவு நல்ல மெலிசாவே அடை வார்க்க முடியும் நம்மளால். ஸோ நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படி நெய்யோ இல்லை பட்டரோ இல்லை ஆயிலோ விட்டு நீங்கள் இதை வேக வச்சுக்கலாம். ஸோ மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மேல்பாகவும் சைமல்டேனியஸாக கொஞ்சம் வெந்துடும். ஸோ அதனால் மூடி வச்சு வேக வைக்கலாம். இல்லை மூடி வைக்காட்டியும் 2 சைடும் வேக வைக்க போகிறோம், அதனால் திருப்பி போட்டு வேக வைங்க. இது கடலை மாவுங்கிறதுனால நீங்கள் மற்ற நார்மல் தோசை மாதிரி ரொம்ப ஸ்பீடாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மெல்லமாக புரட்டி போடுங்க. பட் கண்டிப்பாக பிய்யாது. பட் த சேம் டைம் நீங்கள் கொஞ்சம் அதை கவனமாக எடுக்கிறது முக்கியம். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான, சுவையான, சாஃப்டான, ஹெல்தியான ஒரு அடை ரெடி. ஸோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தென் பை வியூவர்ஸ்.